இலங்கையிலே பல புதைகுழிகள் இருக்கிறது. அந்த புதைகுழிகளை ஆய்வு செய்வதற்கும் அவை குறித்து நிதி விடுவிக்கப்படாமை தொடர்பாகவும் தொடர்ச்சியாக மக்கள் வேண்டுகோள் விடுப்பதும், மக்கள் பிரதிநிதிகள் அதற்காக குரல் எழுப்புவதும், தன்னார்வ தொண்டர்கள் அது குறித்து போராடுவதும், பின்னர் அவை அடங்கி போவதும், பின்னர் அவை மீள உயிர்ப்பிப்பதுமாக அந்த விடயம் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. இந்த புதைகுழிகள் என்றவுடன் நாம் நினைத்து விட முடியாது இது பொக்கிஷத்தை கொடுக்கக்கூடிய புதைகுழிகள். இது மனித புதைகுழிகள். ஆங்காங்கே புதைக்கப்பட்டுள்ள மனித எச்சங்கள் மீட்கப்பட்ட பிரதேசங்களிலே அல்லது அடையாளம் காணப்பட்ட பிரதேசங்களிலே மனித புதைகுழிகள் இருப்பது தெரிந்து அது குறித்த ஒரு நியாயமான தீர்வை கொடுப்பதற்கு உரியவர்கள் முனையாததன் காரணமாக இந்த புதைகுழிகள் கதை தொடர்கதையாக இருக்கிறது. இப்பொழுது செம்மணி அகழ்வுக்காக நிதி விடுவிக்கப்பட்டிருக்கிறது. இது நீண்ட இழுபறைக்கு பின்னர் விடுவிக்கப்பட்ட நிதியாக இருக்கிறது. அது குறித்து இன்றைய பத்திரிகைகள் விரிவாக பார்க்க இருக்கிறோம்.